இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடு தான். ஐயா ஐயா ஐயா, சரி வா உள்ள போலாம். மாயா, இதுதான் நம்ம தாத்தா. அவரோட போட்டோவை வீட்டுல பத்திரப்படுத்தி வச்சிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய விசுவாசியா இருப்பாருன்னு பாத்துக்கோங்க. நீ சொல்றது உண்மைதான் சீனு. வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் கலைஞ்சு போயிருக்கு. போனும் கீழே கிடக்குது. எனக்கு என்னமோ இங்க ஏதோ தப்பா நடந்திருக்கிற மாதிரி தோணுது. ஐயா பெரிய பிரச்சனையில மாட்டிருக்காருன்னு தோணுது. யார் லைசன்ஸ் கொடுத்தான்னு தெரியல. மாயா, நீங்க எல்லாம் ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த வண்டியில உக்காந்துட்டு வந்ததே ஜீவா. அப்புறம் அந்த கார்ல வேற யாரையோ மறைச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நாம இங்க வரோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாம வரத்துக்கு முன்னால அந்த ஜீவா, பசுபதி இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நம்ம காளிமுத்து ஐயாவை வீடு புது கடத்திருந்தா, அதான் ரோட்ல கூட நம்ம கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம அவசரமா கார் ரிவர்ஸ் எடுத்து வேகமா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ சொல்றது கரெக்ட் தான் கதிர். கண்டிப்பா அந்த புவனேஸ்வரி இப்படி எல்லாம் யோசிக்கிற ஆள் தான். சரி, அப்ப சீக்கிரம் கிளம்பலாம். அப்பதான் அவரை காப்பாற்ற முடியும். சரி வாங்க வாங்க. சார் கொஞ்சம் பின்னால பாருங்க. அந்த சீனுவும் மாயாவும் துரத்திட்டு வராங்க சார். ஒருவேளை விஷயம் தெரிஞ்சு துரத்துறாங்களோ? சார் ரைட் எடுங்க.